அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 6 மொழியை ஆள்வோம். சங்கரதாச சுவாமிகள் 1867 முதல் 1922 வரை. சான்றோர் சித்திரம். நாடகத் தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்த சங்கரதாச சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார். பெரும் புலவர்கள் சுவாமிகளின் பாடல் திறத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியுள்ளார். இளமையில் புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடிச் சென்று தமிழறிவை பெற்ற இவர் தம்முடைய 16வது வயதிலேயே கல்வியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை இசைப்பாடல்களை இயற்ற தொடங்கிவிட்டார். இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்தபோது அவருடைய வயது 24. வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற்சிலம்புகளைக் கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். சங்கரதாச சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடகக் குழுவை உருவாக்கினார். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற S.G. கிட்டப்பா நாடகக் கலைத்துறையில் பெரும்புகழ் ஈட்டினார். மேடை நாடகம் தரம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனலோச்சனி வித்துவ பாலசபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பேற்றார். இங்கு உருவானவர்களே T.K.S. சகோதரர்கள். நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாச சுவாமிகளை நாடக துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளமகிழ்ந்து போற்றுகின்றனர். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைக்கண் விழித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பிலி மகரயாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. கம்பர். கலைச்சொல் அறிவோம். நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ். ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி. கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப். தானிய கிடங்கு கிரெயின் வேர்ஹவுஸ். பேரழிவு டிசாஸ்டர். தொன்மம் மைத். நூலாசிரியர் சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோயில் ராசராச்சேச்சுரம் கோயில் நுட்பம் குடவாயில் பாலசுப்பிரமணியன். ஆத்மானாம் கவிதைகள். நன்றி.